கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு செய்திக்காக மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேலே ஏறினார். அவருடைய உட்கார்ந்த போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின் மூலமாக பேசவிடும்படியாக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் சோதனை பண்ணுவோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் அந்த மலை பிரசங்கத்துடைய முகவரியாக ஒரு வார்த்தை செய்திகளை பேசுவதற்கு நீ கிருபை செய்வீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. நாங்கள் நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து தான் இந்த சபையினுடைய கமிட்டியினுடைய பிரயாசத்தை நிமித்தமாக இந்த மலை பிரசங்கத்தை நாங்கள் யூடியூபின் மூலமாக அதை வெளியிட்டிருக்கிறோம். அதில் மலை பிரசங்கத்துடைய 10வது பிரசங்கத்தை தான் நாங்கள் 20 பாகமாக நாங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் தந்த செய்தியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தேவகிருபையினாலே அது சென்னையில் உள்ள ரேமா டிவியின் மூலமாகவும், இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஜாய் குட் நியூஸ் மூலமாகவும், டிவியின் மூலமாக அது வாரத்துக்கு ஒரு முறை ஒளிபரப்பப்படுகிறது. ஒரு சிலர் என்னிடத்தில் கேட்கும்போது, இந்த 10வது பிரசங்கம் தான் அந்த முந்தின பிரசங்கத்தை நாங்கள் கேட்கணும், நீங்கள் அதையும் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சிலர் கேட்டார்கள். ஆனால் இந்த வருஷத்திற்குள்ளாக அதையும் செய்து முடிப்போம் என்கிற அது நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் அதற்காக அதிகமாக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையில் ஊழியம் செய்கிறோம் என்பதை என்னுடைய சாட்சி அங்கே போட்டிருக்கோம். 2 பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுத்த பின்பும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாவரும் உங்களுக்குள்ளாக இதை வைத்து கொள்ளாமல் அறிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வசனம் ரொம்ப முக்கியம். வசனம் ஒருவனுக்குள்ளாக போகும்போதும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மகனாக மாற முடியும் என்பதை அது ஒரு ஊழியமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இது மலை பிரசங்கம் என்பது தான் என்னுடைய தலைப்பு. இது கிட்டத்தட்ட 3 சுவிசேஷங்கள் இருந்தாலும் மத்தேயு 5, 6, 7 அதிகாரில் இந்த மலை பிரசங்கம் குறித்த அறிவதை நாம் அறிய முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா இடங்களிலும், தேவாலயத்திலும், வீடுகள் தோறும், தெருக்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கடற்கரை ஓரமாக அவர்கள் பேசினாலும் இது ஒரு விசேஷித்த ஒரு பகுதி தான் மலை பிரசங்கம். தான் அதுக்கு பேரே மலை பிரசங்கம் என்று அங்கே வைத்து நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்கப்படுகிறோம். ஆண்டவர் எப்போது தன் உதடுகளையோ வாய்களை திறக்கும்போது அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுகுலத்துக்கு பிரயோஜனமான வார்த்தை. அது மனுகுலத்துக்கு நன்மை செய்கிற வார்த்தை, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை, தேவைகளை சந்திக்கிற வார்த்தை, அவளுக்கு விடுதலை தருகிற வார்த்தை, நித்திய ஜீவனை தருகிற வார்த்தை. ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் சரியில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்களாகிய நம்ம வாயில் திறந்தாலே நம்முடைய வார்த்தை அநேகரை காயப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, சஞ்சலப்படுத்துகிறது. ஏதா இந்த மனுஷன் இப்படி பேசுகிறானோ, ஏதான் இந்த சகோதரி இப்படி பேசுகிறாங்களோ என்று அநேகர் கேட்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த மலை பிரசங்கத்துடைய வார்த்தை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை இன்பமாக அது மாறும். பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்திங்கன்னா, ராஜாவினுடைய உதடுகளில் திவ்ய வாக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆண்டவர் மலை பிரசங்கம் என்பது அவருடைய வாயில் அவைகள் வாயினால் திறந்து சொல்லப்பட்ட பொன்மொழி எழுத்துகள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மலை பிரசங்கத்தை நாம் மற்ற வார்த்தைகளும் தேவனுக்கு நமக்கு பிரயோஜனமான வார்த்தை இருந்தால், இந்த மலை பிரசங்கம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் என்பது நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய படிகள் நிறைய படி ஏறினா தான் ஒரு வீடானாலும் ஒரு இடமானாலும் நாம் கடந்து போவதைப் போல பரலோகத்தினுடைய படிகள்.
அதே போல் இந்த பரலோகத்தில் நம்ம ஏறி செல்லக்கூடிய ஏணி படிகள் தான் இந்த மலை பிரசங்கம். ஆக இந்த மலை பிரசங்கத்தை நாம் கேட்டு கற்று அதன்படி நடந்து கொண்டால் நம் பரலோக ராஜ்யத்துக்குரிய பாக்கியவான்களாக நாம் மாற முடியும். உலகத்தில் எத்தனையோ தீர்க்க தரிசன புத்தகங்கள்னா மற்ற மார்க்கங்கள் எழுதக்கூடிய எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் புத்தகங்கள் உலகத்தில் இருந்தாலும் இந்த வேத புத்தகத்திற்கோ அந்த மலை பிரசங்கத்திற்கோ அது ஈடு செய்யவே முடியாது. அதே உலகத்தில் எழுதக்கூடிய மனிதனால் எழுதப்பட்ட எத்தனையோ புத்தகங்கள் சில நேரம் புத்தக கண்காட்சி அப்படின்ட்டு நிறைய இடங்களில் போடுவாங்க. ஆனால் அந்த அத்தனை கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருந்தாலும் அது வேதத்திற்கோ மலை பிரசங்கத்துக்கோ அது ஈடு செய்ய முடியாத ஒரு காரியம்தான். ஆகவே இந்த மலை பிரசங்கத்தை நாம் தியானித்து பரலோக ராஜ்யத்துடைய மேன்மைகளை அறிந்து மேன்மையான இடங்களை அறிந்து அந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு இந்த மலை பிரசங்கத்தை நம்முடைய ஆவி ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து நாம் தியானிக்கும் போது இந்த மலை பிரசங்கம் நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு அல்லையே சொல்லுங்கள், அல்லேலூயா. அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த 5:1 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்ன. முதல்ல அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார் என்று வசனம் இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாடியே அவங்க போவதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் மத்தேயுவில் பார்த்தாலும் சரி, மார்க்கில் பார்த்தாலும் சரி, லூக்காவில் பார்த்தாலும் சரி, யோவான் சுவிசேஷத்தில் இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே ஒரு திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது. ஏன் போகிறாங்க? ஒரு கேள்வி. ஏன் போகிறாங்கன்னா தேடுகிற ஜனங்களுடைய தேவை முழுவதும் அவரிடத்தில் இருக்குது. எந்தெந்த காரியத்துக்காக தேவனை தேடுகிறார்களோ, எந்தெந்த காரியத்துக்காக தேவனை பின்பற்றுகிறார்களோ, எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனையும் அவரிடத்தில் உண்டு. அது வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த நிறைவு முழுவதும் கர்த்தருடையது. ஆக அவரிடத்தில் இல்லாத ஒன்று கிடையாது. இந்த பூமி பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையதுங்கிறார். எல்லாமே அவருடையது. ஆகவே ஜனங்கள் அவரை தேடி போகும்போது அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கிற தேவன். அதனால் எல்லா ஜனங்க போகிறாங்க. தேடி வந்த மனிதனுடைய தேவைகளை அறிந்த தேவன் தினம் தினம் அற்புதம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நமக்கு தேவையான பரிபூர்ணமான காரியமெல்லாம் அவரிடத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எபேச நிருபத்தில் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே எபேச நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தேவன் நமக்கு தந்தார். அப்போ எல்லாவற்றையும் நிரப்புகிற எல்லாவித நிறைவான காரியம் இயேசுவிடத்தில் இருக்கிறது என்பது அறிந்து ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அது வியாதியானாலும் அல்லது மரித்து போனவனானாலும் அல்லது உறுப்பில் சூம்பின கரமுடியவனானாலும் தேவைகளானாலும் எதுவானாலும் இயேசுவை பின்பற்றும் போது அந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுனால இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார். அப்போ நீங்களும் நானும் மனிதனை பின்பற்றக்கூடாது, நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
இயேசுவை எதற்காக பின்பற்ற வேண்டும்? நமக்கு தேவையானது, நமக்கு நன்மையானது, நமக்கு ஆசீர்வாதமானது, நம்ம வரக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யமான காரியங்களும் ஞானமானாலும் எல்லா காரியமும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை தேடாமல் மனிதர்களை பின்பற்றி உலகத்தை பின்பற்றுகிறவளாக இருப்பதனால எதையும் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆக இந்த திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினதைப் போல நீங்களும் நானும் கேட்கிற தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு தீர்மானம் பண்ணி கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு பண்ண அந்த இயேசுவை பின்பற்றும் போது, அந்த இயேசுவை பின்பற்றி சொல்லும்போது நமக்கு தேவையான அத்தனை காரியங்களும் தேவன் மன நிறைவாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆக அந்த பின்பற்றுகிற போகிற சூழ்நிலையில் ஒன்றை நாம் சரியாக கவனித்துக்கொள்ளும். சிலர் இயேசுவை பின்பற்றுறாங்க, இயேசுவை தேடுறாங்க, இயேசுவோடு இருக்கிறாங்க. எதற்காகன்னா இந்த உலக காரியத்துக்கு மாத்திரம், உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது அந்த நாள் இருந்தாங்க, இந்த நாள் இருந்தாங்க. ஆனால் நீங்களும் நானும் இம்மைக்கு மாத்திரமல்ல, உலக காரியத்துக்கு மாத்திரமல்ல, இம்மைக்கும் மறுமைக்குள்ள தேவையானதை தேவன் தருகிறார் என்கிற அந்த நிச்சயத்தோடு அவரை பின்பற்றுகளாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார், அதுக்கு மேலே பிரியமாக இருக்கிறார். இந்த உலகத்துடைய அத்தனை ஜனங்களையும், இந்த மலை பிரசங்கத்தை கேட்கிற அத்தனை உலக ஜனங்களையும் அவங்க பரலோக ராஜ்யத்தில் வரணும், இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், மகிமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த மனபாரத்தோடு செயலப்பட்ட பிரசங்கம்தான் இந்த மலை பிரசங்கம். 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் அங்கே 19ஆம் வசனத்தை கூட நான் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கத்தக்கவர்களாய் இருப்போம். அப்படின்னா இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. இம்மைக்கு மாத்திரம் பின்பற்றினவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருந்தாங்க. உலக தேவை அதெல்லாம் நமக்கு தேவைன்றது தெரியும், அதை நமக்கு தருவார். ஆனால் இம்மைக்கு மாத்திரம்னா மற்றவர்களை பார்க்கலும் நம்ம பரிதலிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ அந்த உயிர்த்தெழுதலுக்குரிய அந்த மகிமையான காரியத்திற்காகவும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காகவும் நாம் அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இம்மைக்காக மாத்திரமல்ல, இம்மை மறுமைக்காக இயேசுவை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். அதில் யோவான் சுவிசேஷத்தில் எழுதுகிறாரு, 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கும்போது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அதான் சொல்றாரு, அற்புதங்களை கண்டதனால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதனால என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் அங்கே சொல்றார். அப்போ இயேசுவுக்கு தெரியும் இந்த ஜனங்க எதற்காக தேடுகிறார்? அற்புதங்களுக்காக, போஜனத்திற்காக. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் இம்மைக்காக, இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக என்னை தேடுகிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறவர். ஒரு அழைத்துங்களே இல்லையா? ஆக அவர் வேதனையோடு அந்த காரியத்தை கேட்கிறார். ஆகவே நாம் அந்த வேதனைப்படுத்தாபடி இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் நம்ம இயேசுவை பின்பற்றி அந்த மலை பிரசங்கத்தின்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இன்னொரு வசனத்து கூட மத்தேயு 6:33 வாசிக்கும் போது, முதலாவது பரலோக ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது
இவைகளெல்லாம் கூட என்ன செய்யும், கொடுக்கப்படும். ஆங்கில பைபிளில் பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுக்கப்படும் என்று இருக்குது. ஆக நம்ம எதற்காக பின்பற்ற வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம் நீதிக்காக பின்பற்ற. அதான் முதல் சொல்லிட்டார், நீ முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் கூட அல்லது சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக சொல்லு. ஆக நாம் தேடும்போது பின்பற்றும் போது எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம்? அற்புதத்திற்காகவா? அதெல்லாம் நமக்கு தேவை தான். அடையாளத்துக்காகவா? உலக நன்மைக்காகவா? உலக ஆசீர்வாதத்திற்காகவா? உலக மேன்மைக்காகவா? உலக உயர்வுக்காக? இதெல்லாம் நமக்கு தேவை தான். அதே சமயத்தில் மறுமைக்காக, நித்திய ஜீவனுக்காக, அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய அனுபவத்தின்படி தேவ ராஜ்யத்திற்காக கடந்து போகக்கூடியவர்களாக நாம் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்கன்னா அதில் 23வது வசனம் முதல் வாசிங்கன்னா, மறுநாளிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரபி, நீர் எப்பொழுது இங்க வந்தீர் என்று கேட்டார்கள். அங்க சொல்ல இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, நீங்கள் அற்புதம் கண்டதனால அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்திதானதுனால என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மறுபடியும் என்ன சொல்றாரு? அங்க சொல்றார், அதற்காக அல்ல எங்க சொல்றார். ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் அதில் 17 வசனத்தை 18வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமருக்கு நிருபம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். முன்னே நீங்க எப்படி இருந்தீங்க? பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தின்படி நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு நீங்கள் அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், மனுஷ பிரகாரமாக நான் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். நாம் அதற்கு தான் அடிமையாக, உலக பிரகாரம் அல்ல, உலக காரியத்திற்காக அல்ல, அதை நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மத்திய 5:1 அடுத்தது இயேசு மலையின் மேலே ஏறினார் என்று இருக்கிறது. இந்த மலை மேலே ஏறினார் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம்னா, அது ஜப வாழ்க்கையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பொதுவாகவே பகல் முழுவதும் ஊழியம் செய்வார், ரா முழுவதும் மலையிலே போய் தங்கி ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார். அப்போ தேவனை பின்பற்றுகிறவர்கள், இம்மையும் மறுமைக்காக பின்பற்றக்கூடிய தேவ பிள்ளைகள், இயேசுவை போல நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் வாசிக்கும்போது நீங்கள் வாசித்து பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தையும் 38ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது,
லூக்கா 21:37-38. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தேவன் பகலெல்லாம் ஊழியம் செய்து உபதேசம் பண்ணுவார். ஆனால் ராத்திரி ஒளிவு மலைக்கு போய் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ இயேசுவை பின்பற்றுகிற மலை என்பது ஒரு ஜப வாழ்க்கையை காண்பிக்கிறது. எத்தனை பேர் அந்த மலை ஏறுவது கஷ்டமாகவோ ஜப வாழ்க்கை கஷ்டமாக நினைக்கிறோம். ஜபத்தை குறித்து எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்டோம். போன வாரம் கூட கொஞ்சம் கேட்டோம். அது முந்தின வாரத்தில் நம்முடைய நற்செய்தி கூட்டங்களில் அந்த ஊழியர் மூலமாக நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாது இருப்பதே விண்ணப்பம் பண்ணலைன்னா அது பாவம் என்று வேதம் தெளிவாக சொல்வதை கற்றுத்தந்தார். ஆகவே தேவ பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை போல நம்ம என்ன செய்யணும்? ஜபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதில் 38ஆம் வசனத்தில் அந்த 36 ஆகியால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படிங்கிறார். நீங்களும் நானும் மலை பிரசங்கத்தை கேட்டு அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவது ஜெப வாழ்க்கை தான். எப்போது நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். சீசலுக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் 1 மணி நேரம் ஆகிலும் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இங்கே என்ன சொல்கிறாரு? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அது சோதனைக்கு சொல்கிறாரு. சோதனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அவங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணல, சோதனைக்கு உட்பட்டாங்க, இயேசுவை காட்டி கொடுத்தாங்க, இயேசுவை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் இங்கே என்னென்னா ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படி என்பது அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாத்திரவான்களாக இருப்பதற்கு, இயேசுடைய வருகைக்கு முன்பாக மனவாட்டியாக நிற்பதற்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அப்போ இயேசுவை போல நமக்குள்ள ஒரு ஜெப வாய்க்க நமக்கு முக்கியமான காரியம் அவசியம். அப்போ ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? ஜெபிக்கும் போது சில வெளிப்பாடு இருக்கும். ஒரு குடும்பத்தில் யாராவது ஜெபம் பண்ணால் அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும் என்பதை அந்த ஜெபத்தில் வெளிப்படுத்துவார். ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது அந்த சபையில் என்னென்ன நடக்கும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவது தான் ஜெப நேரத்தில் தான் வெளிப்படுத்துவார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பாருங்கள் அங்கே ஜெபம் பண்ணும்போது 6:12 அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவளுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பேரிட்டார். அப்போ இது ஒரு வெளிப்பாடு. இந்த அப்போஸ்தலர்கள் என்கிற வெளிப்பாடை பெற்று பேரிடுவதற்கு ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். ஏதோ அவங்க வாயில் தோன்ற ஆண்டு பேர் வைக்கல. இதற்கும் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கும் என்ன பேர் அவங்க வைக்கணும் என்பதற்கும் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாராம். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி காலையிலே அந்த சீசர்களெல்லாம் வரவழைத்து அவளுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு. அப்போஸ்தலன் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவே அந்த மாதிரி ஜெபம் பண்ணி தான் செய்கிறார், அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறார். அப்போ நீங்களும் நானும்
ஜெபிக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் குடும்பங்களில் நடக்க வேண்டிய காரியத்தையும் தேவன் தெளிவாக சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 14 இருக்குது, நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம், நான் அதில் அப்படி சொல்லிட்டு போகிறேன். 22 முதல் 34 வரையும் இயேசு சீசர்களை துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு போக முடியாத துரிதப்படுத்திட்டு அவர் மலை மேலே ஏறினார். சீசர்களும் படகுல போயிட்டா இருந்தாங்க. நடுக்கடல் வரும்போது எதிர்காற்று, படகு மூழ்கத்தக்க ஒரு சூழ்நிலை. இவங்க தண்டு வலித்து அவங்களால முடியல, முன்னையும் போக முடியல, பின்னாடி வரவில்லை. அந்த சூழ்நிலையில் அவர் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாரு. எங்கே அவர் மலையில் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணாலும் என்ன, அவர் பார்க்கிறார் தன் சீசர்களுக்கு என்ன நடக்குது என்பதை அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த ஜெபத்தில் பார்க்குறார். அது அவர் மலையில் தான் இருக்கிறாரு. இவங்களோட போல சீசர்கள் படுகிற பிரயாசத்தை பார்க்கிறார். எதிர்காற்றை அவர் பார்க்கிறார். படகு மூழ்கத்தக்க ஒரு சூழ்நிலை பார்க்குறார். அவர் அங்கேயும் போக முடியல, இங்கே முடியல என்பதை பார்க்கிறார். அந்த ஜெபத்தில் அந்த காட்சியை பார்த்த உடனே அவர் 4ஆம் ஜாமமானாலும் நடுக்கடிலேயே நடந்து வந்தார். ஒரு அலேலுயா. அது எதனால் கண்டது? அவர் ஜெபித்ததுனால அந்த வெளிப்பாடை, சீசர்கள் படுகிற பாடை, அந்த பிரயாசத்தை அறிந்து நடுஜாமத்தில் வந்து அற்ப விசுவாசியை ஏன் பயந்த அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் அதை அமைதிப்படுத்தி பேதுருவை நடக்க செய்து அவர் மீண்டும் படகில் ஏறி அக்கறை சேர்கிற வரையும் கர்த்தர் அவளை நடத்தினார். அப்படின்னா நம்ம இக்கரையிலிருந்து அக்கறை போகிற வரையும் இடையில என்னதான் நமக்கு எதிர்காற்று வீசினாலும், எதிரான கொந்தளிப்புகள் எல்லாம் வாழ்க்கை மூழ்கத்தக்க ஒரு சூழ்நிலை வந்தாலும், இயேசு நம்ம ஜபிக்கிறவனாக இருந்தால் நமக்கு அந்த வெளிப்பாடை தந்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து பரலோகம் சேர்கிற வரையும் தேவன் நம்மை ஆச்சரியமாக நடத்துவார். அல்லேலூயா. அதனால தான் அந்த மலை மேலே அவர் வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக ஜனங்க பின்பற்றினார். ஆனால் இயேசு வந்து முழுவதுமாக ஜெபம் பண்ணார். அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு வேணும். எப்பொழுதாவது ஜெபம் அல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கூடவெல்லாம் இருக்க வேண்டும். இந்த கடைசி நாளில் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம சபை பொறுத்தவரை அந்த முழங்கால் ஜெபத்தினால தான் எத்தனையோ மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆக இன்னும் அதிகமாக ஜெபிக்கும் போது தேவன் இன்னும் அதிகமான காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த மலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆவது கொள்க 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி, எல்லாம் கவனிங்க, ஒரு மலையின் மேலே ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை முதலியான திரளான அநேகர் திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார். அவருடைய பாதத்தில் வைத்தார். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர்கள் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொன்னீங்களே. அப்போ மலை என்பது அற்புதங்கள் நிறைந்த இடம்தான் மலை. எப்பேறப்பட்ட வியாதியாக இருந்தால் இயேசு மலையில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே சப்பானிகள் குருட செவிடை எல்லாரையும் கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வச்சாங்க. பாதத்தில் வைத்த அத்தனை பேருக்கும் தேவன் அற்புதங்களை செய்தார். ஒரு அல்லேலூயா. அதுதான் மலை பிரசங்கத்துடைய அனுபவம். தேவனை பின்பற்றுவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். என்னென்ன அற்புதம் நமக்கு தேவையோ அத்தனை அற்புதங்களை செய்வார். ஆக யாராகிலும் ஒருவன் போன வண்ணமாக வந்தான்னா ஒருத்தனும் கிடையாது.
குருடனாய் போனான், பார்வை உடையவனாக வந்தான். சப்பானியாய் போனான், அவன் இழந்து நடக்கிறவனாய் வந்தான். செவிடனாய் போனான், கேட்கிற திறன் உள்ளவனாய் வந்தான். ஊமையாய் போனான், பேசுகிறவனாய் வந்தான். இப்படி தான் தேவன் அநேகரை என்ன செய்தாரா, அங்கே சுஸ்தமாக்கினார். பாதத்தில் வந்தவர்கள் எல்லாரையும், ஊமையர் பேசுகிறதையும், அங்கே ஊமையர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர்கள் பார்க்கும் ஜனங்களுக்கு ஆச்சரியப்பட்ட இஸ்ரவேல் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா! அற்புதமான இடம்தான் மலை. ஆக தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு, மலை பிரசங்கத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கிற ஜனங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். அது ஆராய முடியாத பெரிய கலை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அற்புதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்காக தேடுகிற, பின்பற்றுகிற, எப்பேற்பட்ட நல்ல யோசித்து பாருங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம குருடன் பார்வையான நம்ம இருக்கிற பார்வையே சரி பண்ணுவார் என்கிற நம்பிக்கற்றவளாக இருக்கிறோம். உண்மையிலே நாம் இயேசுவை விசுவாசித்தால் தேவன் நமக்கு தேவையான பார்வைகளை நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட எனக்கெல்லாம் அந்த பைபிள் முன்னாடி என்ன செய்ய தெரியாது. முன்னாடியெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் கண்ணாடி போட்டி தான் என்ன செய்வேன், வாசிப்பேன். ஒரு ஆபோசனத்தில் வரும்போது கண்ணாடி மறந்தேன். அன்றைக்கு பார்க்கும்போது பைபிளை வாசிக்க பார்வை கொடுத்த தேவை. இந்நாள் வரையும் தராருன்னா பார்வை இல்லாதவனுக்கு பார்வை தராரு. இன்றைக்கி நிறைய பேர் காது கேட்கலாம்பாங்க. நான் விசுவாசித்தால் காதுகள் கேட்கக்கூடிய திறனை தேவன் உண்டு பண்ணுவார். அவர் அற்புதமான தேவன், அவரை பின்பற்றணும். இந்த மலை பிரசங்கத்துடைய அனுபவத்திற்குள்ளாக வரும்போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மலை என்பது மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரை வாசித்தீங்கன்னா, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்க முடியும் உயர்ந்த மலைக்கு போய், அப்படித்தான் எங்கே பார்த்தாலும் இயேசு அந்த மலை மேல் தான் இருவார். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பிரதட்சமாக அந்த 3 பேரை கூப்பிட்டே போவார். நான் அதில் ஒரு செய்தி கூட எடுத்திருக்க ஞாபகம் இருக்குது, ஏன் கூப்பிட்டு போகிறாருக்கு. அந்த 3 பேரை தனியாக கூப்பிட்டு மலையின் மேலே ஏறினார். ஆக இந்த மலை என்ன மலை என்பதை அங்கே சொல்கிறார். அவளுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வசனம் வெளிச்சம் போல வெண்மை பாய்ச்சி. இது மறுரூப மலை. மலையினுடைய அனுபவம் இருந்தால் தான் தேவ பிள்ளைகள் மறுரூபத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய மனது என்றைக்குமே புதிதாக்கப்பட்டு ஒரு மறுரூபம் அடையணும். அதுதான் இந்த மலைக்கு. அவளுடைய கண்களுக்கு முன்பாக அவன் மறுரூபமானான். மோசே கூட மலையின் மேலே ஏறி 40 நாட்கள் தேவனை பார்க்கும்போது அவனுடைய முகம் வந்து பிரகாசமாக இருந்துச்சு. சேவான் கல்லெறிய விடும்போது அவன் மேலே தான் பார்த்தான். சியோன் மலையில் பார்த்தான், தூதர்களை பார்த்தான், வலது பட்சத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்தான். அவனுடைய முகமும் அந்த நேரத்தில் என்ன செய்ததான், பிரகாசமாக. காயனை போல் அல்ல. காயனுடைய முகநாடியோ வேறுபட்டிருக்குன்னா அது எரிச்சலினால் அல்ல. நம்முடைய முகம், நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும் என்றால் இயேசுவை போல இந்த மலை பிரசங்கத்துடைய மலை ஏறுகிற மலைன்னா எழுத்தின்படி அல்ல, நம்ம இருக்கிற இடங்களில் அந்த அனுபவமாக்கி கொள்ளும் போது தேவன் நிச்சயமாகவே நம்மையும் மறுரூப அனுபவத்தில் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கும்போது, வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும், அங்கேயா தான் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு, எங்க ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில், அவர் ஜெபம் எப்போ
மறுரூபமாக்கப்படும், முகப்பிரகாசம் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவன் முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி அவருடைய வஸ்திரமாக வெண்மையாக பிரகாசித்தது. எப்போ? சும்மா போய் உட்காரக்கூடாது. மலையில் மேலே ஏறி அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையாய் மாறிற்று. ஒரு அலே சொல்லுங்களே லூயா. ஜெபம் பண்ணுற ஒரு தேவ பிள்ளையை பார்த்தாலே தெரியும், அந்த முகம் அவ்வளோ சைனிங்காக இருக்கும். அவளை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஜெபம் பண்ணாத முகத்தை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த ஜெபம் பண்ணலேங்கிறத தன்மை முகத்தை பார்த்தரல. ஆக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையின் மேல் ஏறுகிறது எதை காட்டுகிறது அப்படின்னா பாடுகளை காட்டுகிறது, கஷ்டமான ஜீவியத்தை காட்டுகிறது. சாதாரணமாக நமக்கு நல்லா தெரியும், ஒரு உயர்ந்த மேடை ஏறுனா நமக்கு டயர்டாயிடும், மூச்சு முட்டிடும். சில நேரம் நம்ம வீட்டுக்கே ஒரு 20 படி ஏறி போகணுன்னா யாராவது பேசுனா ஒன்றா பேசாதே, ஏன்னா அந்த டயர்டு பாடுகள் கஷ்டம். அப்போ கொஞ்ச நேரம் இருந்த பின்னாடி தான் ரிலாக்ஸ் ஆகி அதுக்கு பின்னாடி நம்ம பேச ஆரம்பிப்போம். மலை ஏறுவது என்பது பாடுகளின் ஜீவியத்தை காண்கிறது, இயேசுவுக்காக கஷ்டப்படுகிற ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஆக மலை என்பது தேவனுக்காக படுகிற பாடு, தேவனுக்காக படுகிற பிரயாசம், தேவனுக்காக படுகிற நெருக்கம், தேவனுக்காக படுகிற உபத்திரவம். அந்த பாடுகளின் நடுவில் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது எவ்வளவாய் பாடுபட்டார். ஆக அவரோடு கூட நாம் பாடுகளை அனுபவிக்க முடியாக அவரை பின்பற்றுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அல்ல சொல்லுங்களே லூயா. உயர்ந்த மலைன்னு வைத்துடுங்களேன். ஒரு முறை நம்ம ஏறினான்னா டயர்டாகும், இன்னொரு முறை ஏறினான்னா கொஞ்சம் தான் டைம். அடிக்கடி நம்ம ஏறும்போது நமக்கு பழக்கமாகிடும், ஒன்றுமே தெரியாது. இதே போல் பாடு என்பது ஆரம்பத்தில் நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளோ பாடா, இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ உபத்திரமா, இயேசுவை பின்பற்றினால். ஆனால் போக போக பழக பாடுகள் அனுபவிக்க பாடுகள் அருளப்பட்டிருக்கிற வேதம் சொல்கிறது. இக்காலத்து பாடுகளை இனி வருகிற மகிமைக்கு ஒப்படுத்தக்குள்ள என்னோடு பாடுகளை அனுபவித்த என்னோடு கூட ஆளுக செய்வீங்கிற அந்த பாடு பட நமக்கு அது சாதாரணமாகி அது ஒன்றுமே இல்லாததை போல தேவன் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். அல்லே சொல்லுங்களே லூயா. உங்கள் முன்னாடி பேசுகிற எங்கள் வாழ்க்கையில் கூட 2 மரணங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுச்சு, வாலிப பிள்ளைகள். அது பாடுதான், அது பழகிட்டோம். பழகும்போது அது ஒன்றும் இல்லாமல் தான் இன்றைக்கும் அந்த சத்தியத்தை பேசுவதற்கு அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அது மலை மேல் ஏறுவது என்பது பாடு. ஆதியாகமத்தில் 19ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் இந்த லோத்து சொல்லும்போது சொல்லுவேன், நான் இந்த மலைக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, என்னால் ஏன் சொல்கிறேன்னா அது கஷ்டம். மலைக்கு என்னால் ஓட முடியாது, பக்கத்தில் சொல்லுங்கள் நான் போகிறேன் அப்படிம்பேன். வாசிச்சு பாருங்கள். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை, பிராணனை காக்க எனக்கு செய்த தேவ கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாதுங்கிறான். ஒரு ஆளே சொன்னங்களே இல்லையா. சிலருக்கு பாடுனால முடியாதும்பாங்க, சோதனையா முடியாது, நெருக்கமா முடியாது, என்னால் முடியாதும்பாங்க. லோத்து அப்படித்தான் சொன்னான், என்னால் மலைக்கு போக என்ன செய்ய முடியாது. எத்தனையோ விசுவாசிகளை தான் செய்கிறாங்க, முடியாது, பாடு அனுபவிக்க முடியாது, தீங்கு என்னை தொடராது. இயேசு சொன்ன இடத்துல தீங்கு தொடருமா? எப்படி தொடரும்? அவன் அப்படி நினச்சிக்கிட்டான். ஆக இன்றைக்கி ஜனங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. பாடுகளை விரும்புவதில்லை, சோதனைகளை விரும்புவதில்லை, உபத்திரங்களை விரும்புவதில்லை. லேசான காரியத்தை, லகுவான பாதை, செழிப்பான உபதேசத்தை தேடி போகிறாங்க தவிர பாடுகளின் நடுவில் தங்களை ஊழியம் செய்யணும், வாழணும் என்கிற எண்ணங்கள் கிடையாது.
அன்றைக்கு லோத்து பயந்ததை போலவோ இன்றைக்கு பாடுகளை கண்டு பயந்து இருக்கிற ஜனங்கள் இருப்பதாக. பாடுபடாமல் பரமனை பார்க்க முடியாது. பாடுகள் இல்லைன்னா பரலோக ராஜ்யம் கிடையாது. ஆக மலை என்பது, ஏறுவது என்பது ஒரு பாடு நிறைந்த ஊழியத்தையும் பாடுகள் நிறைந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுவதுதான் அந்த மலை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு நல்ல காரியம், மலை என்பது மனிதனால் வருகிற உயர்வு வரும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மனுஷனால் வருகிற உயர்வு இயேசுக்காத்தான் வந்துச்சு. நம்ம நிறைய நேரம் மனுஷனால் புகழ்ந்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவோம், நல்லது. ஆனால் அதல்ல, நமக்கு வருகிற உயர்வெல்லாம் தேவனுடைய உயர்வு, தேவனால் வருகிற உயர்வாக இருக்கும். இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கும்போது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். நல்ல கவனிக்க, இந்த மலை பிரசங்கத்தில் தான் நடக்குது. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திரம் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. மிகுந்த புல்லுள்ள இடங்களா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய, பந்தியில இருந்த புருஷர்கள் ஏறப்பெரிய 5000 பேர். இது நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் அதை வாங்கி தோத்திரம் மன்னிப்பிட்டு 5000 பேர் போஷித்து மீண்டும் 12 கூட எடுத்தார். இப்போ அவருக்கு ஒரு மனுஷனால் ஒரு உயர்வு வருது. ஆண்டது வெறுக்கிறார். எங்கே வருது? அவரை பார்த்தீங்கன்னா 15வது வசனம், ஆதலால் அவளை வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனிதா இருக்கிறாள் என்று இயேசு அறிந்து மறுபடி விலகி தனியே மலையில் மேல் ஏறினார். ஆக மனுஷனால் வயிற ஒரு உயர்வை ஆண்டவரே விரும்பலை. ராஜாவாக இருக்கும்படி தான் அவர்கள் செய்தாங்க, தேடி வந்தாங்க. ஆனால் அதனை விரும்பலை. அவங்க மனசை புரிஞ்சிட்டார், இது மனிதனால் வருகிற உயர்வு தான் தேவையில்லை. அவருக்கு பிதாவினால் தேவனால் வருகிற உயர்வை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆக மனிதனுடைய மனதை அழைத்து கொண்டதுனால இந்த மனிதனால் வருகிற உயர்வு எனக்கு வேண்டாம் என்று மறைந்து மீண்டும் விலகி அவர் மலையில் மேலே ஏறினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதான் பாருங்கள், நிறைய பேர் இதில் தான் நம்ம ஏமாந்துடுறோம். மனிதர்கள் நம்மை புகழாகன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவனை புகழ்ச்சியே அவனை இகழ்ச்சி கொண்டு வரும். மனசில் அப்படியே இருந்து கொண்டு தவிர அதில் எந்த வித சந்தோஷப்படக்கூடாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போவாங்க அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கணும். ஒருவனை உயர்த்துவது நல்லது தான், ஆனால் அதுவே மனிதனால் வருகிற உயர்வு என்று நம்ம கணிக்கக்கூடாது, அது எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசு அந்த மனிதனால் வருகிற உயர்வை அது விரும்பாமல் போனார். ஆக மலை என்பது மனிதனால் வருகிற உயர்வை நாம் அதை விரும்பவே கூடாது. விலகி நிறைய பேர் மனிதனால் வருகிற உயரத்தை விரும்புகிறான் தவிர தேவனால் விரும்புகிற உயர்வுக்காக காத்திருப்பது கிடையாது. வேத புத்தகத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. லூக்கா சுவிசேஷம். அவர் அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, சொல்றார், அவர் அவளை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். அப்ப அந்த உயர்வு என்ன? நீங்க மனுஷனுக்கு முன்பாக நீங்க நல்லவங்களா, உயர்ந்தவங்களா, நீதிமான்களாக உங்களை உயர்த்தி என்ன பண்றீங்க? காண்பிக்கிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. மனுஷனுக்குள்ளாக மேன்மையாக எண்ணப்படுவதோ தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய், தேவனுக்கு முன்பாக தான் அருவருப்பா இருக்குன்றார். மனுஷனால் வருகிற மேன்மை எதுவோ அது தேவ பார்வையில் அருவருப்பா இருக்க. இவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆக நீங்களும் நானும் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனிதனால் வருகிற உயர்வு, உலகத்தினால் வருகிற உயர்வு, ஒருவேளை நம்ம மேன்மையானாலும் அது தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பாக இருக்கிறதுங்கிறார்.
நமக்கு மேன்மை அவரால் வரும், நமக்கு வேண்டிய கனம் அவரால் வரணும், நமக்கு வரக்கூடிய உயர்வு அவரால் வர வேண்டும். அதுதான் நிரந்தரம், அதுதான் நிலையானது என்பதை இயேசு இந்த மலையின் மேல் இருக்கிற அந்த சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். கலாத்திற்கு நிருபத்தில் கூட நீங்கள் 5ஆம் அதிகாரம் அதில் கடைசி வசனம் 26வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாரு? கலாத்திற்கு நிருபம் பொறாமைகள் 25 வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், அதாவது வீண் பெருமை விரும்பாமல், ஒருவருக்கு ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கக்கூடும். அப்போ வீண் புகழ்ச்சி என்பது என்ன? மனிதனால் வருகிற புகழ்ச்சி, மனிதனால் வருகிற உயர்வை நீங்கள் விரும்பக்கூடாது என்பதை தேவன் தெளிவாக சொல்கிறார். கர்த்தரை நான் உண்மையாக அறிந்து கொண்டார், அல்ல தேவன் நம்மை அறிந்து கொண்டார், எப்போ உயர்த்தணும் அன்றது ஆண்டு சார் ஏற்ற வேலை உயர்த்துவார். அவர் ஏற்ற வேலை உயர்த்தும்படி விட பலத்த கரத்திற்குள்ளே என்ன செய்யணுமா? அடங்கியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அடங்கியிருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுதான் அந்த மலையினுடைய மனுஷனால் உயர்வரல்ல, தேவனால் வருகிற உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளவே. மலை என்பது என்ன அப்படின்னா, ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஊழியத்தை காண்பிக்கிறது. ஆத்தும ஆதாய ஊழியத்தை கடந்த நாளில் அந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் விசுவாசிகள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். மலை பிரசங்கம் என்பது, மலை என்பது ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற விசுவாசிகளுக்கு ஏற்றதாக தான் சொல்லப்படுகிறது. அதில் 2 வசனத்தை கூட நான் வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டது. 40:9. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. நீ உயர்ந்த அந்த மலையில் மேலே ஏறுன்னு அர்த்தம். உயர்ந்த பர்வதத்தில் மேலே ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு, பயப்படாம சத்தமிட்டு. யூதா பட்டணங்களை நோக்கி, யூதா பட்டணத்தை நோக்கி, இதோ இதோ உங்கள் தேவன் என்று கூறு. தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகி ஆண்டவர், இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவர் புயத்தினால் அரசாள்வார். இதோ அவர் அளிக்கும் பலன், அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவரோடு கூட வருகிறது. ஒரு அலேலுயா. அப்படி இந்த சுவிசேஷங்களை வருகை குறித்து, வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற காரியம், நாம் பூமியில் நம்ம எதை அதுக்கேற்ற பெற்றுக்கொள்ள பலனை குறித்து அந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஊழியத்தையும் அனுபவம் தான் இந்த மலை உயர்ந்த பர்வதத்தை காட்டுது. அதுக்கு இன்னும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் அது 7ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறார். 52:7. சமாதானத்தை கூறி, சமாதானத்தை கூறி, நற்காரியங்களை சுவிசேஷமாய் நற்காரியங்களை, நல்ல விஷயத்தை சுவிசேஷமாக அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. அப்ப என்ன? ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, உன் தேவன் ராஜரிக பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷ பாதங்கள் மலையில் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றார். ஒரு அலே சொல்லுங்களேலுயா. அப்போ மலையில் மேல் என்பது ரட்சிப்பை கூட சொல்லணும், நற்காரியங்களை சொல்லணும், இயேசுவை கூட சொல்லணும், வருகை கூட சொல்லணும், சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும். அந்த பாதம் தான் மலை மேலே அழகான பாதங்கள். சரி, நம்ம பாதத்தில் யாரும் தொட முடியாது, அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அந்த பாதத்தை சுவிசேஷம் சொல்ல பார்த்தா ஆண்டுடைய பார்வையில் அவ்வளோ அழகான பாதம் என்று சொல்லு. 2-3 காரியங்கள் நான் அப்படி ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் ஆகாயில் கூட அது வேண்டாம். நம்ம அடுத்த காரியத்தை நம்ம போவோம். ஏன் ஆண்டவர் மலை மேலே ஏறினார்? மீண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அது 1-2 வசனத்தில் வாசிக்கும் போது, திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். என்ன அர்த்தம்? சீசர்களும் அவளோடு கூட உட்கார்ந்து.
அப்போ அந்த மலை என்பது இயேசுவோடு உட்காரக்கூடிய இடம்தான் மலை. ஒரு ஆள் ஏற்றுங்களே லூயா. நம்ம மனுஷனோடு உட்காரத்தான் பார்க்குறோம். உட்கார்ந்து பாருங்கள், பிரச்சனை தான் வரும். ஏன் தான் உட்கார்ந்தோமோன்னு வரும். அதை காட்டிலும் இயேசுவோடு சீசர்கள் அமர்ந்ததை போல நம்ம இயேசுவோடு உட்காருவதற்கு கற்றுக்கொள்ளவே, சம்பாஷணை செய்வதற்கு, நம்முடைய பாரங்களை சொல்வதற்கு அவர்களிடத்தில் நம்ம உட்கார்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் அதுதான் மலையினுடைய அனுபவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் சுவிசேஷத்தில் கூட ஆண்டவர் தெளிவாக சொல்வார். 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கேயும் ஒரு வசனம் தெளிவாக, அவர் 12 பேரை தெரிந்து நல்ல கவனிங்க, அப்பொழுது அவருடைய 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அதுதான் முக்கியம், தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக நாம் அவர்களை அனுப்பவும், நான் அவளை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி போதும். அப்போ எதற்காக? தம்மோடு இருக்கணும், இயேசுவோடு உட்காரணும். அதுக்கு பின்னாடி பிரசங்கம். இயேசுவோடு உட்காரமாக எப்படி பிரசங்கம் வரும்? இயேசுவோடு உட்காரக்கூடிய அனுபவம் தான் அந்த மலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா மத்திய 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கூட அங்கே எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். 12:30 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக. 12ஆம் அதிகாரம் 30வது வசனம், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போ இயேசுவோடு உட்காரலன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போ இயேசுவோடு என்ன செய்யணும்? ஏன் குடும்பம் சிதறது? சிலருடைய தொழில்களெல்லாம் ஏன் அப்படின்னா தேவனோடு இருக்கிற அனுபவம் ரொம்ப கம்மி. தேவனோடு உட்கார்ற அனுபவம் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கணும். மரியாதை பாடுங்க. இயேசு அவள் வீட்டுக்கு பெத்தானியே போகும்போதெல்லாம் அவள் இயேசுவோடு உட்கார்ந்துட்டான். மாத்தாள் உட்காரல. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா லூயா. இயேசுவோடு உட்காரணும், அவட வசனத்தை கேட்கணும், பேசணும், போதகத்தை கேட்கணும்னு இயேசுவோடு உட்கார்ந்த வேறு எந்த காரியம் செய்யலை. தேவையானது ஒன்று உட்காரணும். ஆண்டு சமூகத்தில் ரொம்ப நேரம் உட்கார்ந்தவரை கூட பேசுகிறதாக இருக்க வேண்டும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் அங்கே நீ வாசி பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை நான் வாசிப்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும், நல்ல கவனிங்க, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையிலே இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து எங்க வருவாங்க? உங்க பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஏன் உட்காரணும்? ஆண்டுடைய போதனை கேட்கணும். அப்போ தான் நம்ம பரிசுத்தவான்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக அதிகமாக காத்திருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். இந்த மலை குறித்து நான் பேசிட்டே போகலாம். இயேசு கிறிஸ்து மரித்தது மலையின் அடியில் ஒரு தோட்டத்தில் தான் மரித்தார். இயேசு கிறிஸ்து உயிரை எடுத்துக்கொள்ளப்படும் போது கலிலேயா மலையிலிருந்து தான், ஒலிவ மலையிலிருந்து எடுக்கப்பட்டார். கலிலேயாக மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்குறீர்கள்? உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார். இயேசு வருகிற இடம் கூட ஒலிவ மலையில் தான் வர்றார். ஆக இந்த மலையின் மூலமாக அநேக சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் எதற்குன்னா நம்ம சியோன் மலையில் போய் நாம் இருக்க வேண்டும். மலை பிரசங்கத்தினுடைய இயேசுவை போல நம்ம இருந்தார். அந்த சியோன் மலை, இந்த மலையெல்லாம் அழிஞ்சிடும். சியோன் மலை நிற்கிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு தான் அந்த மலை பிரசங்கத்தை ஒவ்வொரு படிகளாக நாம் ஏற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். இன்னும் நாங்கள் முகவரியாக பேசியிருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் இந்த வருஷத்தில் அந்த 9 மலை பிரசங்கத்தை 10வது நம்ம தியானிச்சாச்சு. அந்த 9 மலை பிரசங்கத்தையும் ஏற்ற வேளையில் நாங்கள் அதை யூடியூப்பில் வெளிப்படுவோம்.
நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி முடிந்த அளவுக்கு நீங்கள் அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் இருந்த வண்ணமாக இதனால் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதாக இருந்தால் உங்களுக்கு தேவையானது எல்லா இடத்துல இருக்கு. ஆக நீங்கள் மனிதனை பின்பற்ற வேண்டாம், உலகத்தை பின்பற்ற வேண்டாம். இன்று முதல் தீர்மானம் பண்ணுங்கள், நான் இயேசுவை பின்பற்றுவேன். எனக்கு தேவையானது எனக்கு எல்லாரும் வைத்திருக்கிறார் என்று இன்றைக்கு நீ இயேசுவை பின்பற்றவன் அர்ப்பணித்தார். அவர் எல்லாவற்றினாலும் நிரப்புகிற தேவன், சரீரத்துக்கு தலையாக இருக்கிற தேவன், உன்னுடைய குடும்பங்களையும் செய்கிற ஊழியத்தையும் எல்லா காரியத்திலும் நிறைவாக காற்றையும் மழையும் நீங்கள் காண பண்ண மாட்டீங்க. வாய்க்கால்களெல்லாம் உங்கள் வாய்க்காலில் நிரப்பப்படும் என்று சொன்னதை போல கர்த்தர் உங்களை நிரப்புவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறையும் படாது. ஆகவே ஆண்டவருக்கு ஒப்புடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பாதையில் நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தம் கேட்கிற யாவரோடும் ஆண்டுடைய சதா அவரோடும் சதா கால வருகை பிறந்த சதா காலம் என்றென்றுக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.